ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம பைத்தம்பருப்பை வச்சு தக்காளி சாதம் சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 200 கிராம் புழுங்கல் அரிசி, 1 வெங்காயம், 2 தக்காளி, அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பூண்டு 5, பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், எண்ணெய், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு. நான் இந்த மாதிரி 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பை வந்து நான் முதல்ல வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுடுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு நான் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது வந்து பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. பிரிஞ்சி இலையும் பட்டையும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய், இந்த மாதிரி நீளமாக நறுக்கினா வெங்காயம், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. அது எண்ணெயிலேயே வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதும் நீங்கள் தக்காளி 2 தக்காளி, நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு, நான் ஒரு 6-7 பூண்டு பல்லை வந்து தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரிஞ்சி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் நான் இஞ்சி ஆட் பண்ணல. இப்போ உப்பு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காயம் இது வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தனியாத்தூள் தனியாக, மிளகாய்த்தூள் தனியாலாம் எடுக்கலை. வெறும் குழம்பு தூள் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் போல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2.25 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இதுலேயே வந்து உங்களுக்கு மசாலாலாம் வெந்துடும். நான் வந்து நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுற மசாலா வந்து கரம் மசாலா மட்டும்தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரிசியில் வந்து அதை எடுத்து மாற்றிக்கிறேன். ஒரு குக்கரில் வந்து அரிசியை கழுவிட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இது 20 நிமிஷம் போல் ஊற வச்ச அரிசி. இப்போ அதில் வந்து நம்ம இந்த கொதிக்கிற இதை எடுத்து ஊற்றிடலாம். நான் இப்போ இதை வந்து இதில் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து குக்கர்லேயே கூட பண்ணலாம். நான் வந்து குக்கரில் விசிபிள் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ நான் பேனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே குக்கர்லேயே கூட பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைத்தம்பருப்பு நீங்கள் 100 கிராமுக்கு 1 ஸ்பூனுன்னு எடுத்துக்கோங்க. நான் வந்து 200 கிராம் அரிசி எடுத்ததுனால 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடிடுங்க. மூடிட்டு விசில் போட வேண்டாம். ஒரு 14 நிமிஷம், நான் வந்து 14 நிமிஷம் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசியை பொறுத்து 13 to 15 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் விசில் போடலை. விசில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இப்படியே கொதிக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு விசில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து இப்போ 14 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து விசிலில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் இருக்க ப்ரெஷர்லாம் அடங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்களா, சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த பருப்பே உங்களுக்கு தெரியாது. நம்ம பருப்பு ஆட் பண்ணதே தெரியாது. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா விசில் போடுறப்போ வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியே தெரியாது. இதெல்லாம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க நமக்கு. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். நீங்கள் அரிசி ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரையோடு வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.